வாழ்க்கை சிலருக்கு பிறக்கும் போதே வசந்தத்தை கொடுக்கிறது. ஆனால் சுமதிக்கு பிறந்த நாளிலிருந்தே இலையுதிர் காலம்தான். சுமதியின் 10வது வயதிலேயே தாய் இறந்துவிட்டாள். அடுத்த 1 வருடத்திலேயே தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டார். அன்றில் இருந்து தொடங்கியது சுமதியின் நரகம். சிற்றன்னை சுமதிக்கு கொடுத்தது வெறும் கொடுமைகள் மட்டுமல்ல, அவளுடைய எதிர்காலத்தையே தட்டி பறிக்கும் வஞ்சகம். படித்து என்ன கிழிக்கப் போகிறாய்? வீட்டில் இருக்கும் வேலைகளை செய் என்று சுமதியின் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினாள் சிற்றன்னை. சுமதியின் பிஞ்சு கரங்கள் பாத்திரங்களையும் வீட்டின் தரையையும் தேய்க்க பழகின. அதே நேரத்தில் சிற்றன்னையின் சொந்த மகள் ரம்யாவோ தனியார் பள்ளியில் படித்து சகல வசதிகளுடன் இளவரசி போல வளர்ந்தாள். சுமதி அனுபவித்த வலிகள், கண்ணீர், ஏமாற்றங்கள் எதுவுமே அந்த 4 சுவர்களுக்கு வெளியே தெரியவில்லை. வருடங்கள் உருண்டோடின. ரம்யா வளர்ந்து கல்லூரி படிப்பை முடித்தாள். ரம்யாவுக்கு மிக வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பது சிற்றன்னையின் பேராசை. அப்போதுதான் அந்த செய்தி வந்தது. ஊரிலேயே மிக பெரிய பணக்காரனான ராஜசேகரின் இளைய மகன் விஷ்ணுவை ரம்யா காதலிப்பதாக கூறினாள். சிற்றன்னைக்கு அளவில்லா மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ராஜசேகரின் குடும்பத்தில் ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டது. எங்கள் மூத்த மகன் ஆதித்யாவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை. விபத்து ஒன்றில் கால்கள் செயலிழந்து சக்கர நாற்காலியில் இருக்கும் அவனுக்கு பெண் கிடைக்கவில்லை. மூத்தவனுக்கு திருமணம் ஆகாமல் இளையவனுக்கு திருமணம் செய்ய முடியாது. ரம்யாவின் வாழ்க்கை கை நழுவி போய்விடுமோ என்ற பயத்தில் சிற்றன்னை ஒரு கொடூரமான முடிவை எடுத்தாள். கால்கள் செயலிழந்த கோபக்காரன் என்று பெயரெடுத்த ஆதித்யாவிற்கு மாற்றாந்தாய் பெற்ற சுமதியை தாரவார்க்க துணிந்தாள். தன்னுடைய மகளின் வாழ்க்கைக்காக சுமதியின் வாழ்க்கையை அடியாழத்தில் தள்ளினாள். சுமதியின் கனவுகளும் எதிர்காலத்தை பற்றிய சிறு நம்பிக்கைகளும் அன்றோடு நசுக்கப்பட்டன. ஒரே மேடையில் 2 திருமணங்கள் நடந்தன. ரம்யா, விஷ்ணு, சுமதி, ஆதித்யா. ரம்யா புது பட்டு புடவையில் நகைகளின் பிரகாசத்தோடு கர்வமாக வலம் வந்தாள். சுமதி மட்டுமே சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆதியின் பக்கத்தில் கலங்கிய கண்களோடு அனாதையாக நின்றாள். மாமியார் வீட்டிற்கு சென்ற முதல் இரவிலேயே சுமதிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மாமியார் சுமித்ரா சுமதியை ஒரு மனிதராக கூட மதிக்கவில்லை. இவள் எங்கள் வீட்டின் மூத்த மருமகள் இல்லை, தம்பியின் கல்யாணத்திற்காக இலவசமாக கிடைத்தவள் என்று ஆதியின் அத்தைகளிடமும் சொந்தங்களிடமும் பகிரங்கமாகவே கிண்டல் செய்தாள். தங்கை ரம்யாவோ, அக்கா பாவண்டி நீ, இப்போ உனக்கு புருஷனும் சரி வாழ்க்கையும் சரி அசைக்கவே முடியாது என்று அத்தனை பேரறிய கேலி செய்து சிரித்தாள். மாமியார் வீட்டில் அனைவரும் சிரித்த அந்த சிரிப்பு சுமதியின் நெஞ்சை ஈட்டியாக தைத்தது. இரவு வந்தது. சுமதி பயந்தபடியே ஆதியின் அறைக்குள் நுழைந்தாள். அழகும் கம்பீரமும் இருந்தும் கால்கள் செயல்படாத விரக்தியிலும் உலகத்தின் மீதிருந்த கோபத்திலும் ஆதியின் முகத்தில் கடுமையான இருள் சூழ்ந்திருந்தது. சுமதி உள்ளே வந்ததும் ஆதி தன் கம்பீரமான குரலில் விரக்தியோடு கத்தினான். இங்கே பார், உன் சிற்றனையின் தந்திரமோ உன் தங்கையின் சுயநலமோ எனக்கு தெரியும். பரிதாபப்பட்டு என்னை கல்யாணம் செய்ய வந்தாயா அல்லது இந்த வீட்டு பணத்திற்காக வந்தாயா? சுமதி அதிர்ச்சியோடு பார்த்தாள். எனக்கு உன்னுடைய பரிதாபமும் தேவையில்லை, உன் அன்பும் தேவையில்லை. இந்த அறையில் எனக்கு பக்கத்தில் வர உனக்கு உரிமை இல்லை. தள்ளி நில் என்று கர்ஜித்துவிட்டு தன் சக்கர நாற்காலியை சுழற்றி கொண்டு பால்கனிக்கு சென்றான் ஆதி. கண்களில் கண்ணீர் வழிய சுமதியின் மனம் கதறியது. சிறுவயது முதல் அனுபவித்த கொடுமைகள் போதாதென்று இப்போது தன் கணவனின் கோபத்தையும் அவநம்பிக்கையையும் சுமக்க வேண்டுமா? அவனுடன் நெருங்க முடியாத இந்த ஏமாற்றத்திற்கு என்ன முடிவு? அறையின் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கொண்டாள் சுமதி. ஆதி பால்கனியில் நின்றபடி நள்ளிரவு நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். 2 உடைந்த இதயங்கள் ஒரே அறையில், ஆனால் ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்தன. விடியற் காலை சூரியனின் கதிர்கள் ஜன்னல் வழியே உள்ளே விழுந்தபோது சுமதி மெதுவாக கண்களை திறந்தாள். தரையில் படுத்து உறங்கியதால் உடல் முழுவதும் வலி. பால்கனியை நோக்கி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. ஆதி இன்னமும் அதே சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வெளியேயே பார்த்து கொண்டிருந்தான். இரவெல்லாம் அவன் தூங்கவே இல்லை என்பதை அவன் கண்கள் காட்டி தந்தன. மெதுவாக எழுந்து அவன் அருகே சென்ற சுமதி, உங்களுக்கு டீ இல்லைனா காஃபி ஏதாச்சும் கொண்டு வரவா என்று மிக மெல்லிய குரலில் கேட்டாள். ஆதி திரும்பி அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவன் பார்வையில் அத்தனை கடுமை.
எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த வீட்டின் மருமகளாக நடந்து கொள்ள முயற்சி செய்யாத. என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் என்று காட்டமாக சொல்லிவிட்டு தனது சக்கர நாற்காலியை நகர்த்தி கொண்டு கழிப்பறைக்கு சென்றான். சுமதியின் நெஞ்சு சுருக்கென்றது. வாழ்க்கை முழுக்க நிராகரிப்புகளை மட்டுமே பார்த்து பழகியவளுக்கு இந்த நிராகரிப்பு புதியதல்ல. ஆனால் தன் கணவனே தன்னை ஒரு சுமையாக பார்ப்பதுதான் தாங்க முடியாத வழியாக இருந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு சுமதி கீழே சமையலறைக்கு சென்றாள். அங்கே ரம்யா தன் மாமியாருடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். சுமதியை பார்த்ததும் ரம்யாவின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு மலர்ந்தது. வாக்கா வா, முதலிரவு நல்லபடியா முடிஞ்சதா? உன் புருஷன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டானா? ஆமா, அவரால் நகரக்கூட முடியாதே, எப்படி கவனிச்சிருப்பாரு என்று உறக்கச் சிரித்தாள் ரம்யா. மாமியா சுமித்ரா அதை தடுக்காமல், ரம்யா அவளுக்கு ஏண்டி கேலி பண்ற? அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அண்ணன் காலில்லாதவன், தம்பி கை நிறைய சம்பாதிக்கிறவன், விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று சுமதியை குத்தி காட்டினார். சுமதி எதுவும் பேசவில்லை. சிறு வயதில் இருந்தே சிற்றனையிடம் வாங்கிய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவளுக்கு அமைதியை மட்டுமே கற்றுக் கொடுத்திருந்தன. சமையலறை வேலைகளை அமைதியாக செய்ய தொடங்கினாள். மதிய வேளையில் ஆதியின் அறையை சுத்தம் செய்ய சுமதி மேலே சென்றாள். ஆதி அப்போது வீட்டில் இல்லை. தன் தந்தையின் நிறுவனத்திற்கு சென்றிருந்தான். அறையை சுத்தம் செய்யும்போது மேஜை மீது இருந்த ஒரு பழைய புகைப்பட ஆல்பம் கீழே விழுந்தது. அதை எடுத்து வைக்கும்போது அதில் இருந்து சில மருத்துவ அறிக்கைகளும் பத்திரிகைகளின் வெட்டுக்களும் கீழே விழுந்தன. சுமதி அதை எடுத்து பார்த்தபோதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. ஆதிக்கு பிறப்பிலேயே கால்கள் செயலிழக்கவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு வரை அவன் ஒரு புகழ்பெற்ற தொழில் அதிபராகவும் விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கிறான். ஒரு நாள் தன் தம்பி விஷ்ணு காரை வேகமாக ஓட்டிச் சென்று பெரிய விபத்தில் சிக்க இருந்தபோது விஷ்ணுவை காப்பாற்ற போய் தான் ஆதியின் கால்கள் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கின்றன. தம்பியின் வாழ்க்கையை காப்பாற்ற தன் சொந்த கால்களையே தியாகம் செய்திருக்கிறான் ஆதி. அப்போதில் இருந்துதான் உலகத்தின் போலி முகங்களை பார்த்து யாரையுமே நம்பாமல் தன்னை ஒரு முள்ளம்பன்றியைப் போல மாற்றி கொண்டிருக்கிறான். அந்த அறிக்கைகளை பார்த்த சுமதியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. இத்தனை பெரிய தியாகத்தை செய்தவனையா இந்த உலகம் இவ்வளவு கேவலமாக பேசுகிறது? இவன் கோபக்காரன் இல்லை, இதயத்தில் ஆழமான காயங்களை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு அனாதை என்று சுமதி புரிந்து கொண்டாள். மாலை ஆதி வீட்டிற்கு திரும்பிய போது அவன் அறை மிகவும் சுத்தமாக அவனுக்கு பிடித்தமான லாவெண்டர் நறுமணத்தோடு இருந்தது. மேஜை மீது அவனது மாத்திரைகளும் ஒரு கோப்பையில் சூடான மூலிகை டீயும் வைக்கப்பட்டிருந்தன. அதன் அருகில் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. உங்கள் கோபத்திற்கான காரணம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வலி எனக்கு புரிகிறது. நான் இந்த வீட்டு பணத்திற்காகவோ உங்கள் பரிதாபத்திற்காகவோ வரவில்லை. யாருக்கும் சுமையாக இருக்கவும் விரும்பவில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் உங்கள் நிழலாக கூட வரமாட்டேன். ஆனால் ஒரு மனிதராக உங்களை கவனித்து கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கள். அந்த குறிப்பை படித்த ஆதியின் கை லேசாக நடுங்கியது. எப்போதுமே எல்லாரிடமும் வெறுப்பையும் பரிதாபத்தையும் மட்டுமே பார்த்தவனுக்கு முதன்முறையாக ஒருத்தியிடம் உண்மையான அக்கறையும் மரியாதையும் தெரிந்தது. அவன் சக்கர நாற்காலியை நகர்த்தி ஜன்னல் வழியே கீழே பார்த்தான். தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த சுமதியின் முகம் மாலையின் பொன் வெயிலில் அமைதியாக மிளிர்ந்தது. ஆதியின் இறுகிய இதயத்தின் ஒரு சிறிய ஓரத்தில் பனி உருகத் தொடங்கும் உணர்வு. அன்று மாலை தோட்டத்தில் இருந்த அறைக்கு திரும்பிய சுமதிக்கு ஆதியின் பார்வை மாறியிருப்பது புரிந்தது. அதில் வழக்கமான சீற்றமும் வெறுப்பும் சற்று குறைந்து ஒருவித கேள்வியும் மௌனமும் நிறைந்திருந்தது. மேஜை மீது அவள் விட்டு சென்ற குறிப்பு அப்படியே மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆதி அவளை நிமிர்ந்து பார்த்து, எனக்கு யார் பரிதாபமும் தேவையில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றான். குரலில் பழைய வேகம் இருந்தாலும் அதில் முன்பு இருந்த கொடூரம் இல்லை. சுமதி அமைதியாக அவனை நெருங்கினாள். இது பரிதாபம் இல்லை, மரியாதை. தம்பிக்காக தாம் வாழ்க்கையையே தியாகம் செய்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மரியாதை. அதை தடுக்கும் உரிமை உங்களுக்கு கூட இல்லை என்று மெல்லிய குரலில் கூறினாள். ஆதி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். தான் தியாகம் செய்த கதையை இந்த வீட்டில் யாரும் பெருமையாக பேசியதில்லை. மாறாக முடங்கி போனவன் என்ற முத்திரையை மட்டுமே குத்தியிருந்தார்கள். முதன்முறையாக ஒருத்தி அதை மரியாதையோடு பார்க்கிறாள் என்பது அவனது நெஞ்சை தொட்டது. அடுத்த நாள் இரவு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு அருந்தும் நேரம் வந்தது. சுமித்ரா சுமதியை அழைத்து, எல்லாருக்கும் பரிமாறு சுமதி, ரம்யா புது பொண்ணு, அவ உட்கார்ந்து சாப்பிடட்டும் என்று கட்டளையிட்டார்.
ரம்யா அகம்பாவத்துடன் சிரித்துக்கொண்டே தன் கணவன் விஷ்ணுவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அப்போது ஆதி தன் சக்கர நாற்காலியில் உணவருந்தும் இடத்திற்கு வந்தான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியை நகர்த்தி சுமதியை பார்த்து, சுமதி, நீ இங்கே உட்கார்ந்து சாப்பிடு, பரிமாறுவதற்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்றான் கம்பீரமான குரலில். அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. குறிப்பாக ரம்யாவுக்கும் மாமியாருக்கும் முகம் சுருங்கியது. ரம்யா அதை தாங்க முடியாமல், என்ன மச்சான், அக்காவுக்கு ரொம்பத்தான் சலுகை தர்றீங்க, பாவம், அவளுக்கு வீட்டில் வேலை செஞ்சே பழக்கம், இங்கே வந்து மேஜையில் உட்கார்ந்தா அவளுக்கு ஒத்துக்காதே என்று ஏளனமாக பேசினாள். விஷ்ணு தன் மனைவியை கண்டிக்காமல் அமைதியாக இருக்க ஆதியின் முகம் சிவந்தது. ஆதி மேஜையை பலமாக தட்டி, ரம்யா, இது ஏன் வீடு, என் மனைவி எங்க உட்கார வேண்டும் என்று முடிவு செய்ய எனக்கு தெரியும். இனிமேல் அவளை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் உன்னுடைய இந்த ஆடம்பர வாழ்க்கை அடுத்த வினாடியே முடிவுக்கு வந்துவிடும். மறந்து விடாதே, இந்த வீட்டின் சொத்துக்களும் அதிகாரமும் இன்னும் என் கையில் தான் இருக்கிறது என்று எச்சரித்தான். ரம்யாவின் முகம் வெளிரி போனது. மாமியார் சுமித்ராவும் பயந்து அமைதியானார். சுமதியின் கண்கள் கலங்கின. பிறந்த நாளில் இருந்தே அவளுக்காக பேச இந்த உலகத்தில் யாருமே இருந்ததில்லை. முதன்முறையாக அவளுக்காக ஒருவன் எழுந்து நின்றிருக்கிறான். அதுவும் உலகமே முடங்கிவிட்டது என்று சொல்லும் தன் கணவன். இரவு அறைக்கு சென்றதும் சுமதி ஆதியின் அருகில் சென்றாள். இன்று எனக்காக பேசியதற்கு நன்றி என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். ஆதி ஜன்னலை பார்த்தபடியே, உனக்காக பேசல, என் வீட்டின் மூத்த மருமகளுக்கு மரியாதை தரப்பட வேண்டும், அவ்வளவுதான் என்று காட்டிக்கொள்ளாமல் சொன்னான். காரணம் எதுவாக இருந்தாலும் என் வாழ்வில் முதன்முறையாக எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைத்தது உங்களால் தான் என்றாள் சுமதி. ஆதி மெதுவாக தன் நாற்காலியை திருப்பி அவளை பார்த்தான். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்க அவன் கை தன்னிச்சையாக உயர்ந்தது. ஆனால் சட்டென்று தன் கையை அடக்கி கொண்டு நிறுத்தினான். சுமதி, என் கால்கள் செயல்படாது. உனக்கு ஒரு சாதாரண கணவனால் தரக்கூடிய எந்த சந்தோஷத்தையும் என்னால் உடனடியாக தர முடியாது. இந்த ஏமாற்றம் உனக்கு வேண்டாம் என்றான் தாழ்ந்த குரலில், தன் சுயமரியாதையை இழக்க விரும்பாமல். சுமதி மெதுவாக கீழே அமர்ந்து ஆதியின் கைகளை பற்றி கொண்டாள். எனக்கு தேவை எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த போலியான வாழ்க்கையும் இல்லை. உங்கள் மனதின் இந்த அன்பும் இந்த பாதுகாப்பும் தான் எனக்கு வேண்டும். கால்கள் இயங்கவில்லை என்றால் என்ன? நாம் இருவரும் இணைந்து நடப்போம். நான் உங்கள் கால்களாக இருக்கிறேன். ஆதியின் இதயத்தில் இருந்த இறுக்கமான பூட்டு அன்றோடு உடைந்தன. தன்னை குறையுள்ளவனாக பார்க்காமல் முழுமையாக ஏற்கும் ஒரு பெண் கிடைத்துவிட்டாள் என்ற உணர்வில் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். இருவரின் விழிகளும் கலந்தன. அந்த அறையில் நிலவிய மௌனத்தில் இரு உடைந்த இதயங்கள் ஒன்றிணைய தொடங்கின. ஆதியின் கைகளில் தன் கைகள் புகுந்திருந்த அந்த நொடியில் சுமதிக்கு தன் வாழ்நாள் சுமைகள் அனைத்தும் மறைந்து போவது போல் இருந்தது. இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலக்க அந்த சிறிய அறையின் மௌனம் அவர்களுக்குள் ஒரு புதிய உலகத்தை படைத்து கொண்டிருந்தது. ஆதியின் விரல்கள் மெல்ல சுமதியின் முகத்தை நோக்கி நகர்ந்தன. அவள் கன்னங்களில் படிந்திருந்த கண்ணீர் துளியை தன் பெரு விரலால் மென்மையாக துடைத்து எடுத்தான். சுமதி, அவனது குரல் அதிர்வெண்ணற்று உணர்ச்சிகளின் அழுத்தத்தால் தழுதழுத்தது. உன் வாழ்க்கையை என் விரக்தியால இருட்டடிக்க விரும்பவில்லை. ஆனால் இன்று இரவு நீ தரும் இந்த நம்பிக்கை எனக்குள் ஒரு புதிய உயிரை விதைக்கிறது. சுமதி தன் தலையை மெதுவாக உயர்த்தி அவனது கண்களை நேரடியாக பார்வையாக சந்தித்தாள். அதில் அச்சமோ தயக்கமோ இல்லை. மாறாக அளவிட முடியாத ஆழமான அன்பும் அர்ப்பணிப்பும் மட்டுமே இருந்தன. உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய நிம்மதி என்று ரகசிய குரலில் கூறியவள் தன் இரு கரங்களாலும் ஆதியின் முகத்தை ஏந்தி கொண்டாள். ஆதி அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தவனின் கம்பீரமான தோள்களை தழுவியபடி சுமதி அவன் மடியில் மென்மையாக சாய்ந்தாள். கால்கள் செயல்படவில்லை என்ற ஏக்கம் ஆதியின் மனதில் எழுந்த நொடியில் சுமதி அவனது இதழ்களில் தன் மென்மையான முத்தத்தை பதித்தாள். அது வெறும் உதடுகளின் சேர்க்கை அல்ல, இரு ஆத்மாக்களின் தீராத தாகம். ஆதியின் கரங்கள் சுமதியின் முதுகை வளைத்து அவளை தன் பக்கம் மேலும் நெருக்கமாக இழுத்து கொண்டன. அவளது உடலின் ஒவ்வொரு அதிர்வும் ஆதிக்குள் இருந்த ஆண்மையை, அவனது நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்தது. ஊனமுற்றது அவனது கால்கள் மட்டுமே தவிர அவனது காதலும் உணர்வுகளும் அல்ல என்பதை அந்த நொடி அவனுக்கு உணர்த்தியது. ஆதி சுமதியை தன் பலமான கரங்களால் அள்ளி எடுத்து மெத்தையில் கிடத்தினான். அவள் அருகில் சாய்ந்து அவளது கூந்தலை ஒதுக்கி கழுத்து வளைவிலும் தோள்களிலும் தன் ஆழமான அன்பின் சுவடுகளை பதித்தான். சுமதியின் விழிப்பார்வையில் பூத்த நாணமும் அவளது மெல்லிய முனல்களும் அந்த அறையின் இரவை மேலும் அழகாக்கின. உடல்களின் எல்லைகளை தாண்டி நம்பிக்கையும் பரஸ்பர மரியாதையும் தீராத காதலும் ஒன்றிணைந்த அந்த இரவில் இரு இதயங்களும் தங்களை முழுமையாக ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து கொண்டன. ஆதியின் இதய துடிப்பின் மீது தலை வைத்து சாய்ந்த சுமதிக்கு உலகத்தின் அனைத்து பாதுகாப்பும் அந்த மார்பிலேயே கிடைத்துவிட்டது.
மறுநாள் காலை கதிரவனின் பொன்னிற ஒளி ஜன்னல் திரைச்சீலைகளை ஊடுருவி அறைக்குள் பரவியது. சுமதி மெதுவாக கண்விழித்து பார்த்தபோது ஆதி அவளையே பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இருந்த பழைய கோபமும் கசப்பும் மறைந்து ஒரு தெளிவான அமைதியும் அன்பின் ஒளியும் வீசியது. காலை வணக்கம் என் மனைவியே என்று ஆதி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். சுமதி நாணத்துடன் அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். இப்போ எப்படி உணர்றீங்க என்று மெல்ல கேட்டாள். என் வாழ்நாளில் முதன்முறையாக நான் ஒரு முழுமையாக மனிதனாக, மகிழ்ச்சியான கணவனாக உணர்கிறேன். என் கால்கள் இல்லையென்றால் என்ன, என்னை வழிநடத்த என் உயிர் துணையாக நீ இருக்கிறாய் என்று ஆதி நெகிழ்ச்சியோடு கூறினான். அவர்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டு கீழே வந்தபோது சுமித்ராவும் ரம்யாவும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஆதியின் முகத்தில் இருந்த மாற்றத்தையும் சுமதியின் முகத்தில் மலர்ந்திருந்த புதிய பொலிவையும் பார்த்த ரம்யாவுக்கு பொறாமையில் வயிறு எரிந்தது. என்னக்கா, நேற்று நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த போல. ஆனால் இந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு பார்ப்போம். அவரால் உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த வீட்டு வாரிசு உருவாவது சாத்தியமே இல்லாத விஷயம் என்று விஷத்தை கக்கினாள் ரம்யா. மாமியார் சுமித்ராவும் ஆமாம், ரம்யா சொல்கிறதும் நிஜம்தானே, இந்த வீட்டு வாரிசு ரம்யாவுக்குத்தான் பிறக்க போகுது என்று ஏளனமாக சிரித்தார். ஆதி எதையும் பேசாமல் சுமதியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். சுமதி புன்னகையோடு ரம்யாவை பார்த்து, வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற கணக்கு இல்லை ரம்யா. அன்பும் நம்பிக்கையும் இருந்தா விதியும் நமக்கு முன்னாடி தலைவணங்கும். அதை காலம் உனக்கு புரிய வைக்கும் என்று அழுத்தமாக கூறினாள். ஆதியின் கண்களில் சுமதியை பற்றிய பெருமை அலைமோதியது. அன்று காலை ஆதி தன் சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்தபடி பால்கனியில் நின்றிருந்தான். இரவின் அந்த நெருக்கத்திற்கு பிறகும் அவனது மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறிய தாழ்வு மனப்பான்மையின் நிழல் ஆடிக்கொண்டுதான் இருந்தது. தான் சக்கர நாற்காலியில் முடங்கி கிடப்பதும் சுமதியின் தேவைகளை ஒரு சாதாரண கணவனைப் போல நிமிர்த்து நின்று நிறைவேற்ற முடியவில்லையே என்பதும் அவனுக்குள் ஒரு மெல்லிய உறுத்தலாக இருந்தது. சுமதி கதவை திறந்து உள்ளே வந்தாள். கையில் சூடான டீ கோப்பையுடன் அவன் அருகே சென்று நின்றாள். ஆதி அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவன் பார்வையில் இருந்த தயக்கத்தை கண்ட சுமதி டீ கோப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு மெதுவாக ஆதியின் சக்கர நாற்காலிக்கு முன்பாக தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். என்ன யோசிக்கிறீங்க ஆதி என்று அவனது கைகளை பற்றி கேட்டாள். ஆதி பெருமூச்சு விட்டான். சுமதி, நேற்றைய இரவு என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒன்று. ஆனால் நிஜ உலகத்தில் நான் இன்னும் இந்த சக்கர நாற்காலியில் தான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து அழைத்துச் செல்லவோ உனக்காக எழுந்து நிற்கவோ கூட என்னால் முடியாது என்ற உண்மை என்னை சுடுகிறது. சுமதி புன்னகைத்தாள். ஆதியின் மடியில் தன் தலையை மெதுவாக சாய்த்து கொண்டாள். ஆதி, கால்களால் எழுந்து நிற்பது மட்டும் ஒரு ஆண் பிடி அல்ல. நேற்றைய இரவில் நீங்கள் எனக்கு கொடுத்த மரியாதையும் பாதுகாப்பும் அந்த ஆழமான அன்பும் தான் உங்களை ஒரு முழுமையான கணவனாக எனக்கு காட்டியது. என் வாழ்க்கையில் என்னை எவருமே மனிதனாக கூட மதிக்காத இடத்தில் உங்கள் மார்பில் எனக்கு சாய்ந்து கொள்ள இடம் கொடுத்தீர்கள். அதைவிட எனக்கு எந்த பெரிய பாக்கியமும் வேண்டாம். ஆதியின் கரங்கள் தானாக உயர்ந்து சுமதியின் கூந்தலை கோதியது. எனக்கு நடக்க கால்கள் தேவையில்லை ஆதி. உங்கள் அன்பு என்னை வாழ வச்சா போதும். நாம் 2 பேரும் இந்த சக்கர நாற்காலியிலேயே நமது புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம் என்று சுமதி உணர்ச்சிபூர்வமாக கூறினாள். ஆதி நெகிழ்ந்து போய் தன் உடலை முன்னோக்கி வளைத்து சுமதியை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது நம்பிக்கையும் வார்த்தைகளும் ஆதியின் மனதில் இருந்த கடைசி தயக்கத்தையும் உடைத்து எறிந்தன. அவர்கள் இருவரும் தயார் நிலைக்கு வந்து அறைக்கு வெளியே வந்தனர். ஆதி தன் சக்கர நாற்காலியை நகர்த்தியபடி வர சுமதி அவன் அருகே அவனது கரத்தை பற்றியபடி நடந்தாள். ஹாலில் ரம்யாவும் மாமியார் சுமித்ராவும் அமர்ந்திருந்தனர். சுமதியையும் ஆதியையும் ஒன்றாக பார்த்த ரம்யாவால் தன் பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னடி சுமதி, புருஷன் வீல் சேரில் போகிறாரு, நீ பக்கத்தில் கர்ப்பமாக நடந்து வாரியா? இவரை வச்சுக்கிட்டு நீ என்ன சந்தோஷத்தை கண்டிட போகிற? இந்த வீட்டு மூத்த மருமகளாக நீ இருந்தாலும் இந்த வீட்டோட வாரிசு என் வயிற்றில் தான் முதல்ல உருவாக போகுது. அவரால் அது முடியாது என்று நக்கலாக கூறினாள். சுமித்ராவும் ஆமாம், நடக்க முடியாதவனுக்கு என்னடி குடும்பம் வேண்டி இருக்கு? நீங்கள் 2 பேரும் சும்மா பேரளவில் தான் வாழ முடியும் என்று கொடூரமாக சிரித்தார். ஆதி தன் சக்கர நாற்காலியை நிறுத்தச் செய்தான். அவனது முகம் கோபத்தால் சிவந்தது. ரம்யா, சுமித்ராம்மா! ஆதியின் கம்பீரமான குரல் அந்த பெரிய ஹால் முழுவதும் எதிரொலித்தது. என் கால்கள் செயலிழந்திருக்கலாம், ஆனால் என் அறிவோ இந்த வீட்டை ஆளும் திறமையோ ஒரு கணவனாக என் மனைவியை நேசிக்கும் உணர்வோ செயல் இழக்கவில்லை. சுமதி என் உயிர். அவளை இனி யாராவது ஒரு வார்த்தை குறைவாக பேசுனா இந்த வீட்டை விட்டு அடுத்த வினாடியே நீங்கள் வெளியேற வேண்டியிருக்கும்.
மேலும் ஆதி சுமதியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு ரம்யாவை பார்த்தான். பிள்ளை பெறுவதும் வாரிசை உருவாக்குவதும் கடவுளின் கையில் இருக்கிறது. எங்கள் அன்பின் அடையாளமாக ஒரு புதிய உயிர் மலரும் போது இந்த உலகமே உங்கள் வாயை மூடும். அதுவரை உங்கள் விஷ நாவை அடக்கி வையுங்கள். ஆதியின் இந்த அதிரடி பதிலை கேட்டு ரம்யாவும் சுமித்ராவும் பேச்சற்று நின்றனர். ஆதி சுமதியை பார்த்து, வா சுமதி, நம்ம வெளியே செல்லலாம் என்று கூறி தன் சக்கர நாற்காலியை நகர்த்தினான். சுமதி பெருமிதத்துடன் அவன் பின்னால் நடந்தாள். ஆதியின் அதிரடி பேச்சு ரம்யாவின் அகந்தையை அடியோடு சாய்த்திருந்தது. ஆதித்யா வெறும் சக்கர நாற்காலில் இருக்கும் மனிதன் மட்டுமல்ல, இந்த வீட்டையும் தொழிலையும் ஆளும் அதிகாரமிக்க தலைவன் என்பதை அவள் மறந்துவிட்டாள். அன்று மாலை ஆதி சுமதியை அழைத்து கொண்டு தோட்டத்தில் இருந்த மாமர நிழலுக்கு சென்றான். பறவைகளின் ஒளியும் மெல்லிய மாலை காற்றும் சுற்றிலும் அமைதியை பரப்பின. ஆதி தன் சக்கர நாற்காலியை நிறுத்திவிட்டு சுமதியை தன் அருகில் அமருமாறு சைகை செய்தான். சுமதி அங்கிருந்த புல்வெளியில் அவனது சக்கர நாற்காலியின் அருகிலேயே அமர்ந்து தன் கரங்களால் அவனது கைகளை பற்றி கொண்டாள். சுமதி, ஆதியின் குரலில் ஒரு புதிய தெளிவு இருந்தது. ரம்யா சொன்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியதா? சுமதி புன்னகைத்தாள். இல்ல ஆதி, சிறு வயதில் இருந்தே என் மனசை விஷ வார்த்தைகளால் காயப்படுத்தி பழகிவிட்டார்கள். ஆனால் இன்று எனக்கு பக்கபலமாக என் கையை பிடித்து கொண்டு நீங்கள் நின்றீர்கள் அல்லவா, அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மற்றவர்கள் பேசுவது எதுவும் என் மனதை தொடாது. ஆதி அவளது கையை தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டான். நீ என் மனைவி மட்டுமல்ல சுமதி, என் வாழ்க்கையின் வெளிச்சம். ஆனால் உன்னை இந்த வீட்டு 4 சுவருக்குள் பூட்டி வைக்க எனக்கு விருப்பமில்லை. உனக்கு என்று ஒரு தனி அடையாளம் வேண்டும். சுமதி வியப்போடு அவனை பார்த்தாள். எனக்கு அடையாளமா? ஆமாம், உன் சிற்றன்னை உன்னை சிறுவயதிலேயே படிக்க விடாமல் தடுத்து விட்டாள் என்பதை அறிந்து என் மனம் துடித்தது. ஆனால் இனி அப்படி இல்லை. நீ படிக்க வேண்டும், உன் காலில் நீ நிற்க வேண்டும். இந்த உலகத்திற்கு முன்னால் ஆதியின் மனைவி என்பதை தாண்டி சுமதி என்ற தனி காற்றாக நீ பறக்க வேண்டும். சுமதியின் கண்களில் தானாக கண்ணீர் வந்தது. இதுவரை அவளுடைய ஆசைகளையும் கனவுகளையும் மிதித்து துவைத்தவர்களையே பார்த்தவர்களுக்கு அவளது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் ஒரு கணவன் கிடைத்தது தெய்வத்தின் அருள் என்றே தோன்றியது. ஆதி, எனக்கு படிக்க ஆசைதான். ஆனால் இந்த வயது ஒரு தடையே இல்லை சுமதி. நாளை முதலே உனக்கான தனியார் கல்வி சேர்க்கைக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். என் சக்கர நாற்காலியை நகர்த்த நீ எனக்கு உதவினால் போதும். உன் கனவுகளை நோக்கி ஓட நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். இருவரின் பார்வைகளும் கலந்தன. ஆதியின் கண்களில் தெரிந்த உறுதியும் சுமதியின் முகத்தில் மலர்ந்த நம்பிக்கையும் அந்த மாலையையே மேலும் அழகானதாக்கின. இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ரம்யாவுக்கு பொறாமை நெஞ்சை அடைத்தது. இவ என்ன பெரிய இவளா? படிக்க போறாளாம். காலில் அதை புருஷனை வச்சுக்கிட்டு இவ ஆடுற ஆட்டத்தை பாரு. இவள் சந்தோஷத்தை எப்படியாவது அழிக்கிறேன் என்று தனக்குள் கருவி கொண்டாள். அன்று இரவே உணவு அருந்திய பின் ஆதியும் சுமதியும் தங்கள் அறைக்கு திரும்பினர். அதில் ஆதி தன் சக்கர நாற்காலியில் இருந்து கட்டிலுக்கு மாற முயன்ற போது லேசாக தடுமாறினான். சுமதி பதறி அடித்து ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்து மெத்தையில் அமர வைத்தாள். மெதுவா ஆதி, அவசரம் என்ன என்று அன்போடு கடிந்து கொண்டாள். ஆதி அவளையே நிமிர்ந்து பார்த்தான். அவளது முகத்தில் தெரிந்த பதற்றமும் தன் மீதான அக்கறையும் அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. சுமதி, என் உடலின் பலவீனத்தை நீ ஒருபோதும் எனக்கு உணர்த்தியதே இல்லை. மாறாக ஒவ்வொரு நொடியும் என்னை ஒரு முழுமையான மனிதனாக உணர வைக்கிறாய் என்று கூறி அவளது இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். சுமதி நாணத்துடன் அவன் மார்பில் சாய்ந்தாள். ஆதி அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்து மெல்ல அவளது கூந்தலை கோதினான். சக்கர நாற்காலியில் வீற்றிருக்கும் தன் கணவனின் கம்பீரமும் அவனது அன்பின் ஆழமுமே சுமதியின் உலகமாக மாறியிருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவியபடி மௌனத்தில் காதலை பரிமாறிக்கொண்ட அந்த இரவில் வெளியே வீசிய பலத்த காற்று ஒரு புதிய புயலின் வருகையை எச்சரிப்பது போல் இருந்தது. மறுநாள் காலை ஆதியின் நிறுவனத்திலிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது. ஆதி போனை எடுத்து பேசியதும் அவன் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன ஆதி, என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டாள் சுமதி. ஆதி போனை கீழே வைத்துவிட்டு சுமதியை பார்த்தான். கம்பெனியின் மிகப்பெரிய ஃபண்ட்ஸ் நிலுவையில் இருக்கு. யாரோ கம்பெனி கணக்கில் பெரிய முறைகேடு செய்திருக்கிறார்கள். அதோடு என் விபத்துக்கு காரணமான அந்த பழைய கார் ஆக்சிடென்ட் அது வெறும் விபத்து இல்லை, திட்டமிட்ட சதி என்று போலீஸிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது. சுமதி பேரதிர்ச்சியில் உறைந்து போனாள். போலீஸ் அதிகாரியிடமிருந்து வந்த அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ஆதியின் அறையில் பேரமைதியை ஏற்படுத்தியது. ஆதியின் முகத்தில் கோபமும் அதிர்ச்சியும் மாறி மாறி வீசின. அவன் கைகள் சக்கர நாற்காலியின் கைப்பிடிகளை இறுக்கமாக பற்றின. ஆதி, யார் அது? என்ன சொல்றாங்க? சுமதி பதற்றத்துடன் அவன் அருகே ஓடி வந்து அவன் கரங்களை பற்றி கொண்டாள். ஆதி ஆழமாக மூச்சு விட்டு தன்னை சமாளித்து கொண்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விபத்து தற்செயலாக நடந்தது இல்லை சுமதி. காரோட பிரேக் வயர் வேண்டுமென்று துண்டிக்கப்பட்டிருக்கு. என்னை நிரந்தரமாக வீல் சேரில் உட்கார வைக்க யாரோ பெரிய சதி பண்ணியிருக்காங்க என்றான்.
சுமதியின் நெஞ்சு திடுக்கிட்டது. கடவுளே, தம்பியை காப்பாற்ற போய் உங்கள் கால்கள் போச்சுன்னு தானே எல்லாருமே நினச்சோம். அப்போ யாரோ திட்டமிட்டு உங்களை கொல்ல பார்த்துருக்காங்களா? ஆதி யோசனையில் ஆழ்ந்தான். அது மட்டும் இல்லை சுமதி, கம்பெனியோட அக்கௌண்ட்ல இருந்து கோடிக்கணக்கான பணம் கைமாறி இருக்கு. இந்த 2 விஷயத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்போது கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே நுழைய பார்த்த ரம்யா ஆதியும் சுமதியும் தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சட்டென்று வாசலிலேயே நின்றாள். அவள் முகத்தில் ஒருவித பயமும் பதற்றமும் மின்னலைப் போல வந்து மறைந்தன. சுமதி அதை கவனித்து விட்டாள். ரம்யா, என்ன வேணும் என்று சுமதி கம்பீரமாக கேட்டாள். ரம்யா தன்னை சமாளித்து கொண்டு, ஒண்ணுமில்ல, அத்தை கூப்பிட்டாங்க, அதை சொல்லத்தான் வந்தேன் என்று திக்கி திணறி சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். சுமதி ஆதியை பார்த்தாள். ஆதி, ரம்யா மூஞ்சில ஏதோ பயம் தெரியுது. ஒருவேளை இந்த கம்பெனி விஷயத்துல இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோ? ஆதி கண்கள் சுருங்க யோசித்தான். எதையும் ஆதாரம் இல்லாமல் முடிவு பண்ண முடியாது. ஆனால் இனி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்றைய நாளின் பதற்றங்கள் முடிந்த பின் இரவு அறைக்கு திரும்பியதும் ஆதி மிகவும் சோர்வாக காணப்பட்டான். தன் கால்களை தொட்டு பார்த்தவனுக்குள் மீண்டும் ஒரு மெல்லிய விரக்தி எட்டி பார்த்தது. என் உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்த சதியாளர்களை என் கையாலேயே பிடிச்சிருப்பேன் என்று தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். சுமதி ஓடி வந்து அவன் எதிரில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவனது 2 கைகளையும் எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். ஆதி, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. உங்கள் கால்கள் செயல்படலைன்னா என்ன? உங்கள் அறிவு, உங்கள் தைரியம் இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு கண்ணாகவும் கரங்களாகவும் கால்களாகவும் நான் இருப்பேன். ஆதி உணர்ச்சி வசப்பட்டு அவளை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டான். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே அவளது இடுப்பை இறுக்கமாக வளைத்து பிடித்து அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். சுமதி, நீ இல்லைன்னா நான் உடைஞ்சு போயிருப்பேண்டி என்று நிகழ்ச்சியோடு முணுமுணுத்தான். சுமதி அவனது கூந்தலை மென்மையாக கோதி அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். நமக்கு நடுவில் எந்த சக்தியும் வர முடியாதாதி. உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் யாரா இருந்தாலும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. இருவரின் இதயங்களும் ஒரே தாளத்தில் துடித்தன. ஆதியின் மடியில் சாய்ந்திருந்த சுமதியின் முகத்தில் இப்போது அஞ்சாத ஒரு வீரம் பிறந்திருந்தது. முதல் அடியை எடுத்து வைக்கும் சுமதி மறுநாள் காலை ஆதிக்கு தெரியாமல் சுமதியின் படிப்புக்கான படிவங்களை எடுத்துக்கொண்டு ஆதியின் பிஸ்னஸ் மேனேஜர் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது ஹாலில் இருந்த ரம்யா, என்ன மேனேஜர், இவ படித்து என்ன கிழிக்க போறா, இவளுக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி தர்றீங்க என்று ஏளனம் செய்தாள். சுமதி நிமிர்ந்து ரம்யாவின் கண்களை பார்த்தாள். ரம்யா, ஆதியின் கால்கள் முடங்கி போச்சுன்னு நினச்சி நீயும் உன் குடும்பமும் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இனி இந்த வீட்டிலையும் ஆதியின் கம்பெனிலையும் என் அதிகாரம் இருக்கும். ஆதியை வீழ்த்த நினச்ச அந்த துரோகி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமே அவங்க முகத்திரையை கிழிப்பேன் என்று பகிரங்கமாக சவால் விட்டாள். சுமதி விட்ட சவாலில் ரம்யாவின் முகம் அறவே வெளுத்து போனது. ரம்யாவுக்கு நன்றாக தெரியும், சுமதி சிறு வயதில் இருந்தே அடங்கி போனவள்தான். ஆனால் உண்மை என்று வந்துவிட்டால் அவள் பின்வாங்க மாட்டாள். ரம்யா தயங்கி தயங்கி, என்னடி மிரட்டுறியா? நாம் ஒரே வீட்டில் பிறந்தவங்க, நான் உன் தங்கைடி என்று குரலை உயர்த்த முயற்சி செய்தாள். சுமதி லேசாக நக்கலாக சிரித்தாள். தங்கையா? பிறந்த நாளில் இருந்து என்னை வேலைக்காரியாவே நடத்தின உன் அம்மாவும் என்னோட படிப்பு ஆசைகள் எல்லாத்தையும் மிதிச்ச நீயும் எனக்கு சொந்தமா? என் வாழ்க்கையை நரகமாக்கி உங்கள் சுயநலத்துக்காக கால்கள் செயலிழந்த ஆதிக்கு என்னை கட்டி கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆதி தான் என் உலகம். அவருக்கு ஒரு துரோகம் நடக்கும்போது நான் தங்கையாவது மண்ணாவதுன்னு பார்க்கவே மாட்டேன். சுமதியின் குரலில் இருந்த அந்த ஆக்ரோஷத்தை கண்டு ரம்யா பதில் பேச முடியாமல் பின்வாங்கி தன் அறைக்குள் ஓடினாள். அன்று மதியம் ஆதி தன் அறையில் மடிக்கணினியில் கம்பெனி கணக்குகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தான். அவன் சக்கர நாற்காலியில் அமர்ந்து தீவிரமாக யோசிப்பதைக் கண்ட சுமதி அவன் அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள். ஆதி, கம்பெனி கணக்குகளில் ஏதாச்சும் சந்தேகம் கிடைச்சதா? ஆதி பெருமூச்சு விட்டான். ஆமாம் சுமதி, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம கம்பெனியோட ஒரு பெரிய ஷேர் ரகசியமாக கைமாறியிருக்கு. அந்த ஷேரை வாங்கினது ஒரு போலி நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு பின்னால் இருப்பது உன் சிற்றனையின் தம்பி, அதாவது உன் தாய்மாமே மாணிக்கம். சுமதி பேரதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏன் தாய்மாமனா? அப்போ என் சிற்றனை குடும்பம்தான் இதையெல்லாம் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சுமதி, என் தம்பி விஷ்ணுவை உன் தங்கை ரம்யா காதலிக்க தொடங்குவதற்கு முன்பே இந்த சதி ஆரம்பித்து விட்டது. என்னை வீல் சேரில் முடக்கிட்டா கம்பெனி அதிகாரம் என் தம்பி விஷ்ணு கிட்ட போகும். விஷ்ணுவை ரம்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்தும் உங்கள் குடும்பத்துக்கே சொந்தமாயிரும்னு திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க.
சுமதியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. தன் கூடவே பிறந்த தங்கை ரம்யாவும் சிற்றனையும் இவ்வளவு கொடூரமானவர்களா? தன் சுயநலத்துக்காக ஒரு மனிதனின் கால்களையே பறிக்கும் அளவுக்கு துணிந்து விட்டார்களா? சுமதியின் உடம்பு கோபத்தாலும் வலியாலும் நடுங்கியது. ஆதி தன் சக்கர நாற்காலியை முன்னோக்கி நகர்த்தி அவளது கரங்களை இறுக பற்றி கொண்டான். சுமதியை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். சுமதி, அழாதடி. உன் குடும்பம் உனக்கு செய்த துரோகத்துக்கு நீ பொறுப்பல்ல. உன் தங்க ரம்யா செய்த பாவத்துக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று கூறி அவளது கண்ணீரை தன் இதழ்களால் ஒற்றினான். சுமதி ஆதியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கா ஆதி. என் ரத்தத்திலேயே இவ்வளவு துரோகம் ஊறியிருக்கா? உங்களுக்கு இந்த நிலையை தந்தது என் குடும்பம் தானா? என்னை மன்னிச்சிடுங்க ஆதி என்று கதறினாள். ஆதி அவளது தலையை மென்மையாக கோதி அவளது முகத்தை உயர்த்தி பார்த்தான். சுமதி, உன்னை என் மனைவியை ஏற்றுக்கிட்ட அன்னைக்கே உன் கடந்த காலத்தையும் சேர்த்து தான் ஏற்றுக்கிட்டேன். உன் தங்கை ரம்யாவும் உன் சிற்றன்னையும் செய்த தப்புக்கு நீ எனக்கு தந்த இந்த தூய்மையான அன்பும் காதலும் தான் பரிகாரம். இனி நீ அழக்கூடாது. ஆதி அவளது இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளது கவலையை போக்கினான். ஆதியின் அந்த பாதுகாப்பான அணைப்பில் சுமதியின் மனம் மெல்ல அமைதியடைந்தது. அடுத்த நாள் காலை ஆதி தன் வழக்கறிஞரையும் காவல்துறை அதிகாரிகளையும் வீட்டிற்கு வரவழைத்தான். ஹாலில் அனைவரும் கூடினர். மாமியார் சுமித்ரா, விஷ்ணு, ரம்யா என அனைவரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்றனர். ஆதி தன் கம்பீரமான குரலில், மேனேஜர், அந்த ஃபைலை எடுங்க என்றான். ஆதி போலி நிறுவனத்தின் ஆவணங்களையும் தன் கார் பிரேக் ஒயரை துண்டித்ததற்கான ஆதாரங்களையும் மேஜை மீது வீசினான். ரம்யா, உன் தாய்மாமன் மாணிக்கமும் உன் அம்மாவும் சேர்ந்து என் கால்களை பறிக்க போட்ட சதி இதோ. ஆதாரத்தோட போலீஸ் கையில் சிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அம்மாவும் மாமனும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க என்று கர்ஜித்தான் ஆதி. ரம்யா அலறி அடித்து கொண்டு, இல்லை, எனக்கும் எதுவும் தெரியாது. சுமதி, நான் உன் தங்கைடி, என்னை காப்பாத்துடி என்று சுமதியின் காலில் விழுந்து கதறினாள். சுமதி ரம்யாவை அருவருப்போடு பார்த்தாள். நீ என் தங்கையா இருந்தா கூட என் கணவனின் கால்களை பறித்த துரோகினி. சட்டம் உனக்கான தண்டனையை நிச்சயம் தரும் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். காவல்துறையினர் ரம்யாவின் தாய்மாமன் மாணிக்கத்தையும் சதிக்கு உடந்தையாக இருந்த சுமதியின் சிற்றனையையும் கைது செய்து அழைத்து சென்றனர். தன் தாயும் மாமனும் சிறை செல்வதை பார்த்து ரம்யா கதறி அழுதாள். தான் ஆசைப்பட்ட அதிகாரமும் சொத்தும் தன் கண் முன்னேயே நொறுங்கி விழுவதைக் கண்டு உறைந்து போனாள். தம்பி விஷ்ணு தன் மனைவியின் குடும்பம் செய்த இந்த கொடூரமான துரோகத்தை நினைத்து தலை குனிந்து நின்றான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா. உங்கள் கால்கள் இந்த நிலைமைக்கு வர நான் மறைமுக காரணமாயிட்டேனே என்று ஆதியின் காலடியில் அமர்ந்து கண்ணீர் வடித்தான். ஆதி தன் சக்கர நாற்காலியில் இருந்தபடியே தம்பியின் தோளை தொட்டு, உன் மீது எந்த தப்பும் இல்லை விஷ்ணு. பேராசை பிடிச்ச மனிதர்களின் சதிகளில் நாம் சிக்கிட்டோம், அவ்வளவுதான் என்று அமைதியாக கூறினான். மாமியார் சுமித்ராவும் தன் தவறை உணர்ந்து சுமதியின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டார். என்னை மன்னிச்சிடு சுமதி. உன்னை இலவசமாக வந்தவள்னு கேலி பேசினேனே, ஆனால் நீ தான் என் மகனோட வாழ்க்கைக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் என்று கதறினார். சுமதி பெருந்தன்மையுடன் மாமியாரின் கண்ணீரை துடைத்து விட்டாள். சில மாதங்கள் உருண்டோடின. வீட்டில் நிலவிய புயல் மேகங்கள் முற்றிலும் விலகி அமைதியும் மகிழ்ச்சியும் பூத்து குலுங்கியது. ஆதியின் ஊக்கத்தால் சுமதி தன் படிப்பை தீவிரமாக தொடர்ந்தாள். கம்பெனியின் நிர்வாக சட்டங்களை கற்றுக்கொண்டு ஆதிக்கு வலதுகரமாக அவனது அலுவலக வேலைகளையும் சக்கர நாற்காலி அருகே நின்றபடி கவனித்து கொண்டாள். ரம்யா தன் தவறுகளுக்கு பரிகாரமாக அமைதியாக எந்த ஆடம்பரமும் இன்றி அந்த வீட்டில் தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருந்தாள். சுமதியின் மீது இருந்த பொறாமை மறைந்து அவளிடம் ஒரு பயமும் மரியாதையும் குடியேறி இருந்தது. அன்று மாலை வழக்கம் போல ஆதியும் சுமதியும் தங்கள் அறையின் பால்கனியில் அமர்ந்திருந்தனர். சுமதி ஒரு சுப செய்தியை சொல்லும் பதற்றத்தோடும் நாணத்தோடும் ஆதியின் அருகில் வந்தாள். மெதுவாக அவனது சக்கர நாற்காலிக்கு முன்பாக மண்டியிட்டு அமர்ந்தாள். ஆதி அவளது முகத்தில் இருந்த புது பொலிவை கண்டு, என்ன சுமதி, முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு, ஏதோ பெரிய விஷயம் சொல்ல வர்ற போல என்று புன்னகையுடன் கேட்டான். சுமதி ஆதியின் கைகளை எடுத்து தன் வயிற்றின் மீது வைத்து கொண்டாள். ஆதி, நமது காதலின் அடையாளமாக நம் வீட்டின் வாரிசு என் வயிற்றில் வளர தொடங்கி இருக்கிறது என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். ஆதி அதிர்ச்சியிலும் அளவிட முடியாத மகிழ்ச்சியிலும் உறைந்து போனான். தன் கால்கள் முடங்கி போயிருந்தாலும் ஒரு கணவனாக தன் காதலால் சுமதியின் வாழ்வில் முழுமையை தந்துவிட்டோம் என்ற உணர்வு அவனை கண்ணீர் சிந்த வைத்தது.
ஆதி தன் சக்கர நாற்காலியில் இருந்து முன்னோக்கி சாய்ந்து சுமதியை தன் பலமான கரங்களால் அள்ளி அணைத்து கொண்டான். அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் இதழ்களிலும் தன் தீராத அன்பின் முத்தங்களை மலையென பொழிந்தான். சுமதி, என் வாழ்வின் இருளை போக்க வந்த தேவதைரி நீ. என் கால்கள் செயலிழந்திருந்தாலும் உன்னால் நான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்தில் நிற்பது போல் உணர்கிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு முணுமுணுத்தான். சுமதி அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, நாம் இணைந்து நடப்போம் ஆதி. நமது குழந்தையின் பிஞ்சு கரங்களை பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் இணைந்து நடப்போம் என்றாள். வெளியே நிலவு தன் முழு வெளிச்சத்தையும் அந்த அறையின் மீது பொழிந்து கொண்டிருந்தது. வலிகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் நிறைந்த சுமதியின் வாழ்க்கை அன்பாலும் உண்மையாலும் ஆதியின் தீராத காதலாலும் ஒரு அழகான காவியமாக மாறி பூர்த்தியடைந்தது. கதை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். தேங்க்யூ.